முன்னொரு காலத்தில் ஒரு அழகான கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு செய்வதற்கு சரியான வேலையும் கிடைக்கவில்லை. அப்படியே வேலை கிடைத்தாலும் வாழ்க்கை நடத்துவதற்கு போதிய வருமானம் இல்லை. வறுமையின் பிடியில் சிக்கி தினமும் கஷ்டப்பட்டு தன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தான். என் நேரமும் உழைக்க தயாரா இருக்கேன், ஆனா கஞ்சி குடிக்க கூட ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே விடிஞ்சதிலிருந்து நைட்டு வரைக்கும் மாடா உழைச்சாலும் வயிற்றுக்கு கூட பத்தாத சொற்ப காசு தான் கிடைக்குது. இந்த வறுமை எப்பதான் தீருமோ? என் கஷ்டத்தை தீக்க அந்த கடவுளாவது வரமாட்டாரா? அந்த சமயத்தில் அவனது கஷ்டங்களைக் கண்டு மனம் இறங்கி ஒரு தேவதை அவன் முன்னால் வந்து தோன்றியது. விவசாயி தன் கவலைகள் அனைத்தையும் தேவதையிடம் கொட்டி தீர்த்தான். அம்மா தேவதையே, என் வறுமைக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா? என் கஷ்டங்கள் தீர நீங்கள்தான் ஏதாவது ஒரு வழி சொல்ல வேண்டும். வருந்தாதே விவசாயியே, நான் சொல்கிறபடி செய். இதோ நேராக உனக்கு எதிரே தெரியும் காட்டுக்குள் செல். அங்கு பல வகையான மரங்கள் இருக்கும். அவற்றுள் எல்லாவற்றையும் விட மிகவும் உயரமாக ஒரு பைன் மரம் நிற்கும். அதை நீ வெட்டி வீழ்த்து. அதற்கு பிறகு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும். தேவதை சொன்னபடியே அடுத்த நாளே கோடாரியை எடுத்துக்கொண்டு விவசாயி காட்டுக்குள் சென்றான். 2 நாட்கள் தேடி அலைந்து இறுதியாக அந்த உயரமான பைன் மரத்தை கண்டுபிடித்தான். மகிழ்ச்சியோடு கோடாரியால் அதன் அடிப்பாகத்தை ஓங்கி வெட்டினான். மரம் கீழே சாய்ந்தபோது அதன் உச்சியிலிருந்து ஒரு பறவை கூடும் கீழே விழுந்தது. அதில் 2 முட்டைகள் இருந்தன. விழுந்த வேகத்தில் அந்த முட்டைகள் உருந்தோடி உடைந்தன. அதிசயமாக ஒரு முட்டையிலிருந்து ஒரு கழுது குஞ்சும் இன்னொரு முட்டையிலிருந்து ஒரு பளபளப்பான மோதிரமும் வெளிவந்தன. அந்த பறவை குஞ்சு கண் இமைக்கும் நேரத்தில் ஒரு பெரிய கழுகாக வளர்ந்து நின்றது. விவசாயியே, பல காலமாயிருந்த என் அடிமை தளத்திலிருந்து எனக்கு விடுதலை அளித்து விட்டீர்கள். உங்களுக்கு என் நன்றி. இதோ அடுத்த முட்டையிலிருந்து வெளிவந்துள்ள இந்த மோதிரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இது ஒரு அதிசய மோதிரம். நீங்கள் எதை கேட்டாலும் இது கொடுக்கும். ஆனால் எச்சரிக்கை, இதை ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். பயன்படுத்திவிட்டால் இது சாதாரண மோதிரமாகிவிடும். எனவே ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுங்கள். அசட்டையாக இருந்துவிட்டால் பின்னாடி வருத்தப்பட நேரிடும். அப்படி கூறிவிட்டு அந்த பெரிய கழுகு வானத்தில் பறந்து மறைந்தது. விவசாயி மகிழ்ச்சியோடு அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு தன் வீட்டை நோக்கி நடந்தான். செல்லும் வழியில் விவசாயி அங்கிருந்த ஒரு நகைக்கடைக்கு சென்று அதன் மதிப்பை அறிய விரும்பினான். வணிகரே, இந்த மோதிரத்தின் மதிப்பு என்ன இருக்கும் என்று கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? இந்த மோதிரத்திற்கு ஈடாக யாரும் ஒரு புல்கட்டு கூட தரமாட்டார்கள். இது ஒரு சாதாரண இரும்பு வளையம். வணிகரே, அவசரப்பட்டு பேசாதீர்கள். இந்த மோதிரத்தின் மகிமை உங்களுக்கு தெரியாது. உலகத்தில் உள்ள எல்லா மோதிரங்களையும் சேர்த்தாலும் இதன் மதிப்புக்கு ஈடாகாது. இது ஒரு அதிசய மோதிரம். விவசாயி தனக்கு காட்டில் கழுகு கொடுத்த அந்த அதிசய மோதிரத்தின் ரகசியத்தையும் அதன் பேராற்றலையும் வணிகரிடம் அப்படியே விவரித்து கூறினான். விவசாயி சொன்னதை கேட்டதும் நதைக்களை வணிகனின் மனதில் பேராசை தலை தூக்கியது. எப்படியாவது அந்த மோதிரத்தை அபகரிக்க திட்டம் போட்டான். ஐயா, நீங்கள் இன்று இரவு என் வீட்டிலேயே தங்கி நல்ல உணவருந்தி ஓய்வெடுத்துவிட்டு நாளை காலையில் செல்லலாமே? அதுதான் என் விருப்பம். விவசாயியும் அதற்கு சம்மதித்தான். அன்று இரவு அவனுக்கு அறுசுவை உணவுடன் தூக்க மருந்தும் கொடுக்கப்பட்டது. அதை அறியாமல் சாப்பிட்ட விவசாயி மயங்கி விழுந்து ஆழமாக தூங்கினான். சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட வணிகன் விவசாயியின் அதிசய மோதிரத்தை திருடி அதற்கு பதிலாக ஒரு சாதாரண மோதிரத்தை வைத்துவிட்டான். ஏழை முட்டாளே, இந்த மோதிரத்தை வைத்து நான் இந்த உலகத்தின் முதல் பணக்காரனாகப் போகிறேன் பார். மறுநாள் விடிந்தது. ஏமாற்றப்பட்டதை அறியாத விவசாயி வணிகனுக்கு நன்றி சொல்லிவிட்டு தன் வீட்டிற்கு புறப்பட்டான். இங்கே வணிகனோ ஒய்யாரமாக தன் இருக்கையில் அமர்ந்து மோதிரத்தை பார்த்து கட்டளையிட்டான். அதிசய மோதிரமே, எனக்கு இப்போதே 5000 பொற்காசுகள் வேண்டும். அட பாவி, ஒரு அப்பாவி ஏழையை ஏமாற்றி அவனிடமிருந்து என்னை திருடி என் மூலம் உலக பணக்காரனாக பார்க்கிறாயா? இதோ உன் பேராசைக்கு இப்போதே முடிவு கட்டுகிறேன். வணிகன் கேட்டபடியே தங்க காசுகள் அவனது தலையில் மழை போல் கொட்டத் தொடங்கின. ஆனால் அவை மென்மையாக விழவில்லை. இடி போல் அவனது தலையில் இறங்கின. ஐயோ, தலை வலிக்கிறதே. போதும் போதும், நிறுத்து. ஆனால் தங்கமழை நின்றபாடில்லை.
பொற்காசுகளின் பாரம் தாங்காமல் கடைசி தங்கக்காசு விழுவதற்கு முன்பே அந்த பேராசைக்கார வணிகனின் உயிர் பிரிந்தது. தங்க மழை பெய்து வணிகன் இறந்துவிட்ட செய்தி காட்டுத்தீ போல் பரவியது. அதன்பின் அதிசய மோதிரம் வணிகனிடமிருந்து காற்றில் பறந்து நேர்மையான அந்த ஏழை விவசாயியின் வீட்டை நோக்கி சென்றது. அடுத்தவர்களின் பொருளுக்கு ஆசைப்பட்டால் அழிவு நிச்சயம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் நல்ல நல்ல கதைகள் பார்க்க நம்ம moral டாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.